இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 23வது வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 50ல் தம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்காக வானங்களையும் பூமியையும் கர்த்தர் அழைக்கிறார். தம்முடைய கட்டளைகளின்படி செய்யாத ஜனங்களை பார்த்து, என் ஜனமே கேள், நானே உன் தேவனாகிய கர்த்தர், நான் உனக்கு விரோதமாய் சாட்சி கூறுவேன் என்று சொல்லி, பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் என்னுடையவைகளே, நீ உன்னதமானவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன் பொருத்தனைகளை நிறைவேற்றி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொன்னார். சிற்றையை பகைத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நடவாமல் திருடரோடும் விபச்சாரக்காரரோடும் பொல்லாப்பு செய்கிறவர்களோடும் கலந்து உறவாடி தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் நாவை வஞ்சகமான ஆலோசனைக்கு உட்பட்டு அவதூறு உண்டாக்குகிறதுனால தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டதை ஒவ்வொன்றாக அவர்கள் கண்முன்னே நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 22வது வசனத்தில், தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து தன் இஷ்டப்படி செயல்படுகிற மக்களுக்கு கர்த்தர் இங்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று தேவன் சொல்லி கடைசியாக கர்த்தர் ஒரு தருணம் கொடுத்து சிந்தித்து மனம் திரும்ப என்று கர்த்தர் ஆலோசனை கொடுக்கிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தேவன் படைத்த சகல காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களை நாம் பலி செலுத்தும் போது அவராலே உண்டாக்கப்பட்டவைகளை எடுத்து அவருக்கு பலி செலுத்துகிறது கர்த்தர் வேண்டாம் என்று சொல்லி, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை, நம்முடைய உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அவருக்கு ஏறெடுக்க வேண்டும், நன்றி பலிகளை நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறாரே, நம்ம ஜீவனோடு நம்மை காத்து வருகிறாரே, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறாரே, அவைகள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நாம் நன்றி கூற வேண்டியவர்கள். அப்படி நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தும்போது தேவன் மகிமைப்படுகிறார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக உம்முடைய ஜீவனையை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டீர். இதை உணர்ந்தவர்களாக நன்றியறிதல் நிறைந்த இருதயத்தோடு, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடு கூட உம்மை நேசித்து உம்முடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கை கொண்டு நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை, தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. எங்களுடைய உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலியையும் உதடுகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளையும் நன்றி பலிகளையும் துதி பலிகளையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.